இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி பார்க்க போகிறோங்க. இந்த தக்காளி சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். 5 நிமிஷத்தில் நம்ம இந்த தக்காளி சட்னியை ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 தக்காளி எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கிறேங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம தக்காளி சட்னியை தாளிச்சிக்கலாம். ஒரு பவுலில் 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அது கூட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அது பொரிஞ்சதும் அது கூட 2 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேங்க. சட்னி நல்லா திக்காகணும். இங்கே பாருங்கள், சட்னி நல்லா சூப்பராக திக்காக வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இப்போ இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி ரெடி.